அமமுக என்பது ஒரு கட்சியே அல்ல என்று முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் விமர்சித்துள்ளார். சென்னை திருவொற்றியூரில் நடைபெற்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் இவ்வாறு கூறினார். கட்சி தொடங்கணும், அமமுக கூட ஒருத்தர் கட்சி தொடங்கணும். பாருங்களேன், நான் அமமுக கட்சி தொடங்கிய போது நான் சொன்னேன், அமமுக ஒரு கட்சியே அல்ல, அந்த கட்சி ஒரு கறிக்கோழி, தின்னு கொடுகொடுன்னு வளரும், குஞ்சு பறிக்காதடான்னு. வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் ஒரே ஆண்டில் தமிழ்நாட்டில் 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தவர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி என்று முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் பெருமையுடன் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் கருங்கலா பள்ளியில் நடைபெற்ற புரட்சித் தலைவர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் இதனை கூறினார். ஒரே ஆண்டிலே 11 மருத்துவக் கல்லூரிகளை பெற்று வந்த முதலமைச்சர் எடப்பாடியார் 11 அரசு மருத்துவமனைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். கட்டி எல்லாம் ரன் பண்ணிட்டோம். ஒரு காலேஜுக்கு 150 சீட், 1650 சீட் அதுல மட்டுமே. இது எந்த மாநிலத்திலும் கிடையாது. நம்ம 11 மெடிக்கல் காலேஜ் வாங்கணும், இன்னொரு ஸ்டேட்ல 4 மெடிக்கல் காலேஜ் வாங்கினாங்க. அதுதான் அதிகபட்சம். ஸ்டாலின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்துவதால் அரசு அதிகாரிகள் வேலை செய்ய முடியாமல் திணறி வருவதாக முன்னாள் அமைச்சர் சின்னையா குற்றம் சாட்டியுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி சார்பாக நடைபெற்ற எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு இவ்வாறு பேசினார். இன்றைக்கு துர்கா ஸ்டாலின் ஒரு பக்கம், மாப்பிள்ள சபரீசன் ஒரு பக்கம், உதயநிதி ஒரு பக்கம், இன்றைக்கு கனிமொழி ஒரு பக்கம். எந்த போலீஸ் ஆஃபீஸரும் வேலை செய்ய முடியல. போலீஸ் ஆஃபீஸரா முடிக்கிறான் இன்னைக்கு. யாருன்னு சொன்னா அந்த லட்சணம் உங்களுக்கு தெரியும், சட்டம் ஒழுங்கு லட்சணம். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியின் சார்பில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளர் எம்.ஏ. முனியசாமி உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர்.